எந்த ஒரு இடத்துக்கு வந்து நாம் நின்னாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் தொலைஞ்சிருமோ அப்படி ஒரு இடத்துல தாங்க நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இந்த தலத்தில் இருக்கிற முருகனை அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்கார். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். எந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்னாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிருமோ, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுமோ அப்படி ஒரு இடத்துல தாங்க வந்து நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு புராண காலத்தில் மாடையம்பதின்னு பேர், இப்போ மாடம்பாக்கம். பொதுவாக பூமிக்கு அடியில் எங்கேயாவது சுயம்புவா லிங்க திருமணி மறைஞ்சிருந்தா அந்த இடத்த பசுமாடு தான் வெளிப்படுத்தும். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. இந்த கோயிலில் மூலவராக இருக்கிற தேனுபுரீஸ்வரரும் அப்படித்தான் வெளிப்பட்டார். ஆனால் இவரை வெளிப்படுத்தினது சாதாரண பசுமாடு இல்லைங்க, அது ஒரு முனிவர். ஆச்சரியமாக இருக்கா? அதுதான் இந்த கோயிலோட தல புராணம். கபிலர்னு ஒரு முனிவர் இருந்தார். சிவபக்தரான அவர் ஒரு சமயம் தன்னை அறியாமல் ஒரு தப்பு செஞ்சிட்டார். அதாவது சிவலிங்கத்தை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் பூ போட்டு பூஜை செஞ்சார். சிவலிங்கத்தை இடது கையால் தொடக்கூடாதுங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் அவர் தப்பு செஞ்சிட்டதால அவருக்கு முக்தி கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சாபமும் கிடைச்சிது. அந்த சாபத்தின் காரணமாக அவர் பசுவாக மாறிட்டார். அந்த பசு தான் இந்த சிவலிங்கத்தை வெளிப்படுத்திச்சு. அந்த பசு இந்த பகுதியில் இருந்த பசுகளோட சேர்ந்து இருந்துச்சு. பூர்வ ஜென்ம வாசனையால் இந்த பகுதியில் ஒரு சின்ன ஏரியோட கரையில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருக்கிறது அதுக்கு தெரிய வந்துச்சு. அதனால் தினமும் அந்த இடத்த தேடி போகும், அங்கே தன்னோட பாலை சுரக்கும், அப்புறம் திரும்பி வந்துடும். இப்படியே நடந்துட்டு இருந்ததுனால மாட்டுக்காரனுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னடா இந்த பசு மட்டும் மடி வத்தி கிடக்க அப்படின்னு. அதனால் ஒரு நாள் அது பின்னாலேயே போனான். அப்படி போனப்போ அவன் பார்த்தது என்னன்னா, வழக்கம் போல் அந்த பசு அந்த சுயம்புலிங்கத்து மேலே பால் சுரக்கிறத. அதை பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. உடனே ஒரு பெரிய கழியை எடுத்து அடித்தான். அந்த அடி மாட்டோட மடியில் பட்டுது. வலி தாங்க முடியாமல் மாடு தவிச்சு துடிச்சுது. அதனுடைய கால் குழம்பு என்னாச்சுன்னா அங்கே இருந்த சிவலிங்கத்து மேலே பட்டுச்சு. அதே சமயத்தில் அவன் அடித்தது பத்தாதுன்னு ஒரு கல்லையும் தூக்கி எரிஞ்சான். அந்த கல் சிவலிங்கத்து மேலே பட்டு அங்கேருந்து செந்நீர் பெருகிச்சு. அவ்வளோதான். பார்த்த உடனே மாட்டுக்காரனுக்கு பயம் பிச்சுக்குச்சு. ஓடுனா 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 ஊருக்குள்ளே ஓடுனான். அங்கே ஓடுனா மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஊருக்கு வருகை புரிஞ்சிருந்த ராஜா கிட்ட, அதாவது அந்த ஊருடைய கீழ்ப்பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் வந்திருந்த ராஜா கிட்ட தங்களுடைய குறைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இவன் போய் இந்த விஷயத்த சொன்னான். உடனே ராஜா வந்தார், பார்த்தாரு, அங்கே சுயம்புலிங்கம் இருக்கிறது தெரிஞ்சுது. கும்பிட்டாங்க எல்லாருமா, கோயிலும் வந்துச்சு. இந்த சமயத்தில் பசுவாக இருந்த கபில முனிவருக்கு மட்டும் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்போது சிவபெருமான் கிட்ட கபிலர் ஒரு வரம் கேட்டார். இப்போ என்னுடைய பாவம் சாபமெல்லாம் இந்த இடத்துல தீர்ந்தது இல்லையா, இதே மாதிரி இங்கே இனிமேல் காலங்காலத்துக்கும் வரவங்களுடைய சாபம் பாவம் எல்லாம் நீங்கணும்னு வரம் கேட்டார். சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அந்த இடம்தான் இந்த மாடம்பாக்கம்.
மாட்டுக்காரனும் ஊர்க்காரங்களும் ராஜாவை சந்திச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் ராஜகீழ்ப்பாக்கம்னு இப்பவும் பக்கத்திலே இருக்குது. கபில முனிவர் வரம் கேட்டிருக்கிறதால தான் இந்த கோயிலுக்கு இப்போவும் நீங்கள் இந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில் நின்னாலே போதும், உங்களுடைய சாபம் பாவம் எல்லாம் நீங்கிடும். 1000 வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில்னா ஏதாவது ஒரு அதிசயம் அந்த கோயிலில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இந்த கோயிலும் அந்த மாதிரியான அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஒன்றொன்னா பார்க்கலாம் வாங்க. சுமார் 1000 வருஷத்துக்கும் முன்னால் இங்கே ஈசன் சுயம்பு வழிபட்டார் இல்லையா. எந்த இடத்துல இப்போ நாம் பார்க்குற கோயில் ராஜராஜ சோழனுடைய அப்பாவான சுந்தர சோழனுங்கிற பராந்தக சோழன் காலத்தில் வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்துலேயும் அம்மனுக்கு சன்னதி அமைச்சிருக்காங்க. பல்லவர் காலத்துலேயும் திருப்பணி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் சாட்சியாக முன்மண்டபங்கள், அதாவது சரபேஸ்வரர், உச்சிஷ்ட கணபதி, இப்படி அபூர்வமான அழகான தெய்வ ரூபங்கள் இருக்கிற முன் மண்டபம் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மன்னர்களோட திருப்பணிகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கோயில்னா இங்கே கண்டிப்பாக வித்தியாசமான அமைப்பெல்லாம் இருக்கணும் இல்லையா. அதுவும் இந்த கோயிலில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் சுரங்க பாதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணமாக கோயிலில் தீர்த்தமாக இருக்கிற குளத்துல நீர் நிறைஞ்சிது பெருகிச்சுன்னா அந்த நீர் குமிழிட்டு முருகன் சன்னதியில் ஊற்றா பெருகி வருமா. இந்த இடத்துலையும் சுரங்கம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி 2-3 சுரங்கங்கள் இருக்கிற இந்த கோயிலில் இன்னொரு அதிசயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் அமையறதுக்கு காரணம் யார்? கபில முனிவர் இல்லையா. அவருடைய உருவம் இங்கே இருக்கிற ஒரு தூணில் இருக்குது. கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தூணில் முனிவருடைய உருவத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தூணை பார்த்தீங்கன்னா அந்த தூணில் ஒரு துளை இருக்கும். அந்த துளை வழியாக பார்த்தீங்கன்னா கருவறைக்கு பின்னால் இருக்கிற கபிலநாதர் அப்படிங்கிற சிவலிங்கத்தோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த மாதிரியான அமைப்புன்னு சொல்கிறாங்கன்னா, நாம் பொதுவாக ஒரு கண் டாக்டர்கிட்ட கண்ணை செக் பண்ணிக்க போனோன்னா ஒரு சின்ன துளை வழியாக ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண் வழியாக நம்மளை தொலைவில் இருக்கிறத பார்க்க சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரியாக இந்த துளை வழியாக தூரத்தில் இருக்கிற அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடிக்கடி நம்ம இப்படி பார்த்தா நம்மளுடைய பார்வை பலம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஏற்பாட்டை அந்த காலத்திலேயே பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு சாட்சியாக இந்த கண் பார்வை சரியாகும் அப்படின்றதுக்கு நிரூபணமாக நவகிரகங்களில் கண் பார்வைக்கு உரியவரான சூரியனுடைய பார்வை, அதாவது சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களை கருவறைக்கு பின்னால் இருக்கிற கபிலநாதருடைய திருமேனியில் ஏப்ரல் மாதம் 20, 21, 22ஆம் தேதியில் தன்னுடைய ஒளியை படர விடுறதாக சொல்கிறாங்க. இந்த சூரிய நமஸ்காரத்தை பார்க்கறதுக்கு ஏராளமான பேர் வராங்க. தமிழ் கடவுள் முருகன் சொன்னாலே தனி பெருமை தான் இல்லைங்களா. இந்த தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விசேஷம் உண்டுங்க. இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் ரொம்பவே போற்றி புகழ்ந்து பாடி இருக்காருங்க. இங்கே இருக்கிற முருகன் சன்னதி முன்னால் நீங்கள் நின்னாலே போதும், உங்கள் உடம்புல சிலிர்ப்பு ஏற்படும், உங்கள் மனசில் நிம்மதி நிறையிறத நீங்களே உணர முடியும். அப்படி ஒரு அற்புதமான முருகன் இந்த கோயிலில் இருக்கார். நவகிரக தோஷங்களுக்காக எத்தனையோ கோயிலுக்கு எங்கெங்கெல்லாமோ போய் சுற்றி தோஷமே தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் இனிமேல் கஷ்டப்படவே வேண்டாங்க. கோச்சாரம், கிரகப்பயிற்சி, ஜாதக தோஷம், இப்படி எந்த காரணத்தால் உங்களுக்கு நவகிரக தோஷத்தில் எந்த தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாடம்பாக்கத்துக்கு தேனுபுரீஸ்வரரை பிரதானமாக கும்பிட்டுட்டு சுற்றி வர 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற 8 சிவாலயங்களை தரிசனம் செஞ்சாலே போதும். உங்களை பாதிச்சிருக்கிற கிரகத்தோட தோஷம் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துரும்னு ஐதீகங்க. அந்த 8 கோயில்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேலையூரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் கோயில், காமராஜபுரத்தில் இருக்கிற சம்புலிங்கேஸ்வரர் கோயில், வேங்கை வாசலில் இருக்கிற சொர்ணபுரீஸ்வரர் கோயில், சித்தாலப்பாக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில், ஒட்டியம்பாக்கம் ஒட்டீஸ்வரர் கோயில், கோயிலாஞ்சேரியில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர், பதுவஞ்சேரியில் இருக்கிற கைலாசநாதர், அகரமில் இருக்கிற பொழிச்செலீஸ்வரர். இந்த 8 கோயிலுக்கும் நடுநாயகமாக தான் பிரதான கோயிலாக கபில முனிவரால் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்யப்பட்ட தேனுபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க.
இந்த நவலிங்க கஷேத்திரத்தையும் தரிசனம் பண்ணிங்கன்னா நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது பரிபூர்ணமாக நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இங்கே அருள் பாலிக்கிற தேனுகாம்பாள் கேட்டதையெல்லாம் தரக்கூடியவள்னு சொல்கிறாங்க. அதாவது காமதேனு மாதிரி நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை உடனுக்குடனே தரக்கூடியவள் இந்த அம்பாள்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவளுக்கு தேனுகாம்பாள்னு பேர் வந்திருக்கு. இப்படி கேட்டதை கேட்டதுமே தரக்கூடிய தேனுகாம்பாள் சன்னதியிலே தான் உங்கள் பேராலேயே விசேஷமாக குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தின காமதேனு காசு பூஜை நடந்திருக்குங்க. குமுதம் பக்தி சார்பாக இங்கே பூஜை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பார்த்து சாமி நல்லா வழிபட்டோம். குமுதம் பக்தி ஸ்பெஷல் புக்கு சார்பாக காமதேனு காசு பூஜை பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. குமுதம் பக்தி வாசகர்கள் சார்பாக வேதாந்த பிரதிபாத்தியமான விபவா வித்வன்மனோரஞ்சனே ஸ்ரீ சக்கர ரத்னவேண நிலையாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் ஓம் ஸ்ரீபா உபாசராஜரபாம் சசங்கபரேபராம் வரகிசம்பிகஸ்தூரிகாம் சபந்தகாசிரேஷாம் சரசாபாசாங்குசாம் அசேடதரபோகிடம் மருடபால்யபூஷாம்பராம் ஜபாகுசபாசுராம் ஜபவிதோஸ்மரேதாம் அம்பிகாம் தசாங்குங்குலம் தூபம் சுபந்தம் சுமரோஹரம் ஆச்சரேயாம் தூபூஜாம் பிரதிக்ருஷ்யதாம் தஸ்மாஜை பக்வஜாபிகாஜை பகுரேபாஜை. கேட்டதை கேட்டபடியே உடனுக்குடன் தரக்கூடிய தெய்வங்கள் அருள் பாலிக்கிற இந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் உங்கள் பேராலே விசேஷமாக பூஜை செய்யப்பட்ட காமதேனு காசு உங்களுக்காக குமுதம் பக்தி ஸ்பெஷல் 30/7/2026 தேதியிட்ட இதழோட இணைப்பாக தரப்படுதுங்க. அந்த புக்கு 16/7/2026 அன்னைக்கே கடைக்கு வந்துருச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களா? இல்லைன்னா உடனே வாங்கிடுங்க. காமதேனு கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறையும். அதோட தேனுகாம்பாள் தேனுபுரீஸ்வரரோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம் சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப் உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள்.